இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். எரேமியா 16:16 அழகாய் சொல்லுகிறது, நான் மீன் பிடிப்பவர்களை அழைத்து அனுப்பு. இது எந்த காலம்? ஆண்டவர் மீன் பிடிப்பவர்களை தெரிந்து கொண்ட காலம். என்ன காலம்? இயேசு கிறிஸ்துவின் காலம். இயேசு கிறிஸ்து கலிலேயா தேசங்களை சுற்றி திரியும் போது மீன் பிடிப்பவர்களை தெரிந்து கொண்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவன் மீன் பிடிப்பவர்களை தெரிந்து கொள்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. வாசிங்க, எப்படியாமா வாசிங்கம்மா. முன்பு இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். கர்த்தர் அவளை அனைத்து என்ன செஞ்சாரு? கிராமங்களுக்குள் அனுப்பினார், பட்டணங்களுக்குள் அனுப்பினார். 70 பேர், 120 பேர் என்று கர்த்தர் அவர்களை அனுப்பினார். அப்படிதான் வசனம் சொல்லுது, அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு, note this point, அதற்கு பின்பு வேட்டைக்காரர்களாகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கன்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். முன்பு இயேசு வந்த போது மீன் பிடிப்பவர்களை அழைத்து அனுப்பினார். இரண்டாவது முறை ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். அவர்கள் மீன் பிடிப்பவர்கள் அல்ல, வேட்டையாடுகிறவர்கள். அப்படின்னா எழுப்புதல் கால சபையே, உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி பார்த்திருக்கிறார் தெரியுமா? வேட்டையாடுகிற அபிஷேகத்திற்குள் கர்த்தர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆமெனுக்கு தான் இவ்வளவு பெரிய வசனம் சொன்னா தெரியல. இது வரைக்கும் நம்ம மீன் பிடிக்கிற ஊழியத்தை பார்த்திருப்போம். ஆனா இனி வருகிற நாட்கள், எழுப்புதல் நாட்களில் மீன் பிடிக்கிற ஊழியம் அல்ல, வேட்டையாடுகிற ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வேட்டையாடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் சபைக்கு தருவாராக. நல்ல கண்ணை மூடி சொல்லுங்க, என் சபைக்கு ஒரு வேட்டையாடுகிற அபிஷேகம் வேண்டும். நல்ல வாயை திறந்து கண்ணை மூடி டிக்ளேர் பண்ண, என் சபைக்கு ஒரு வேட்டையாடுகிற அபிஷேகம், ஒரு வேட்டையின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. கவனிக்கணும். ஆமா, நீங்க கவனிக்காட்டி நிக்க வச்சிருவேன். கவனிக்காட்டி நிக்க வச்சிருவேன். கவனிங்க. எப்படியா பாருங்களேன், ஒரு காலத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் கர்த்தர் அனுப்பினார். அவங்க எல்லாம் யாருன்னா மீன் பிடிக்கிறவங்க. கர்த்தர் அவளை அழைத்து அனுப்பினார். அவர்கள் போய் உலகம் எங்க போய் பிரசங்கம் பண்றாங்க, ஆட்களை ரெடி பண்றாங்க. ஆமா, அப்படியாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் அவர்கள் நாட்களிலே காண செய்தார். இரண்டாவது எழுப்புதலுக்கு காத்திருக்க தெய்வ பிள்ளைகளை, முதல் முறை இயேசு வரும்போது அவர் பாலகனாய் வந்தார், இரட்சகராய் வந்தார். அவர் சீஷர்களை அழைத்து, மீனவர்களை அழைத்து பயன்படுத்தினார். ஆனால் இரண்டாவது முறை இயேசு வரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் வேட்டைக்காரர்களை அழைக்கிறாராம். அல்லேலூயா. மீன் பிடிப்பவர்களுக்கு வேலை எங்கதான்? வெறும் கடல்ல மாத்திரம் தான், கடல்ல குளத்துல மாத்திரம் தான் மீன் பிடிப்பவர்களுக்கு வேலை. ஆனா வேட்டைக்காரர்களுக்கு எல்லா இடத்துலயும் வேலை. மீன் உண்மையா பார்க்க போனா, உண்மையாகவே மீனை ஹண்ட் பண்றவங்களையும் வேட்டைகள் தான் செய்வாங்க, அழைப்பா. அப்படின்னா கடலுக்குள் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஊழியம் செய்தார்கள். இன்று நீங்களும் நானும் கடலுக்குள் மாத்திரம் அல்ல, கவனித்துக் கொள்ளுங்க. ஆமா, கன்மலை வெடிப்புகளிலும் குன்றுகளிலும் மலைகளிலும் மறைந்திருக்கிற சகல வல்லமைகளை வேட்டையாடுகிற அபிஷேகத்திற்குள் கர்த்தர் நம்மை வழிநடத்த போகிறார். நம்புங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்றார், ஒரு ஊருக்கு போ, அங்க என்ன செய், ஆமா சில நல்ல காரியத்தை சொல்லு, அவங்க ஏற்றுக்கொண்டா அது அங்க அப்படியே பலிக்கும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளம்பிட்டே இருக்கிறாரு. என்னது ஒரு மாதிரி எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் சுறுசுறுப்பா இருப்பீங்கன்னு பார்த்தா ஒரு மாதிரி பேப்பரப்பேன் இருக்கிறீங்க. ஏன்னு தெரியல. ஆமா ஆமா ஆமா, நீங்க சுறுசுறுப்பா இருந்து வருஷத்தை டம்மியா முடிச்சுட்டீங்க. இப்போ நீங்க டம்மியா இருந்து சுறுசுறுப்பா முடியுங்க. நான் சொல்றேன், 25 விட 26 ஜெயத்தின் ஆண்டு. ஆமா, 26 அப்படி விட்டுட்டோம். 24, 23 மாதிரி 25 செஞ்சுட்டோம், விட்டுட்டோம். ஆனா இப்ப சோலையா 26ங்கிற ஒரு ஆண்டை நம்பி கொடுத்துருக்கிறார். ஆமா, உங்களை என்னை நம்பி மீண்டும் ஒரு 12 மாசத்தை கொடுத்துருக்கிறார். இதே 23 தொலைச்சிட்டேன், 24 தொலைச்சிட்டேன், 25 தொலைச்சிட்டேன். இருந்தாலும் ஓமல ஒரு கிருபையை வச்சு 26 ஒரு ஆண்டை கொடுக்கிறேன். இந்த ஆண்டு சும்மா பிடிக்கிற ஆண்டு இல்ல, வேட்டையாடுகிற ஆண்டு. மீன்களை பிடிப்பார்களாம். எப்படி? ஆனா இவனுங்க அப்படி அல்ல, வேட்டையாடுவார்கள். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு மாதிரி பூஸ்ட் வரலையா? ஆண்டவரே, என்ன வேட்டையாடுகிற அபிஷேகத்திற்குள்ள கர்த்தர் வழி நடத்துறீதான். அப்போ வேட்டைக்காரன் புறப்பட்டுட்டான்னாலே ஆமா, மிருகத்துக்கெல்லாம் என்ன வந்துடும்?
பயம். அப்படின்னா இது வரைக்கும் நீ எதெல்லாம் பார்த்து பயந்தியோ அதெல்லாம் இனி உன்னை பார்த்து பயப்பட போகுது. ஒன்ன பார்த்து பயப்பட. ஐயோ அவங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வேட்டையாட போறாங்க. அவங்க ஊழியம் பண்ண கிளம்பிட்டாங்க, வேட்டையாட போறாங்க. ஐயோ அந்த அக்கா பைபிளை திறந்துருச்சு, முடிஞ்சனா. நான் சொல்றது புரியலையா? இது வரைக்கும் நீ பைபிளை திறந்தா பிரச்சனை உன்னை தேடி வரும். ஆனா இப்போ பைபிளை திறந்தா பிரச்சனை உன்னை விட்டு ஓடும். நிறைய பேர் பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே தான் பிரச்சனை, நான் பைபிள் வாசிக்கும் தீர்மானம் எடுத்த உடனே பிரச்சனை, ஊழியம் செய்யலாம் நினைச்ச உடனே என்னது பிரச்சனை. ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல, நீ நினைச்ச உடனே அதுக்கு பிரச்சனை. இங்க வந்தா இங்க சோயறீங்க. நீங்க பைபிள் படிக்கணும்னு நினைச்ச உடனே அதுக்கு பிரச்சனையா? பக்கத்துல பிரச்சனைக்கே நான் தான் பிரச்சனை. இது வரைக்கும் பிரச்சனை எனக்கு பிரச்சனை, இனி பிரச்சனைக்கே நான் தான் பிரச்சனை. நீ என்ன தேடி வந்த காலம் முடிஞ்சது, இப்ப நான் உன்னை தேடி வரேன். ஹலோ, மந்திரவாதம் உன்னை தேடி வந்து இனி மந்திரவாதிகளை தேடி போகிற காலம் வைத்திருக்கிறார். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? உங்களை தேடி போராட்டம் வரும், ஆனா இனி அப்படி அல்ல. போராட்டங்களை தேடி போய் சங்காரம் பண்ணுகிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நல்ல கையை தட்ட முடிவு பண்ணிட்டா 2 அந்நிய பாஷை பேசி கையை தட்டணும். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து சொல்லணும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீமான் பேசினா கையை தட்டுமா, டிவிக்கு யார் விஜய் பேசினா கையை தட்டுமா, முக ஸ்டாலின் பேசினா கையை தட்டுமா. ஆனா நம்ம பிள்ளைங்க வசனம் கேட்டா கையை தட்டுவது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசணும். புரியல உங்களுக்கு? கையை தட்டி உட்கார்றது இல்ல. அவன் கையை தட்டுறவன் கட்சிக்காரன், அவன் கிரிக்கெட் பாக்குறவன் கையை தட்டுவான், விசில் அடிப்பான், உட்காந்துருவான். ஆனா பெந்தேகோஸ்தே சபை கையை தட்டி உட்காராது, அந்நிய பாஷை பேசும். பேசு 2 பாஷை வாயை திறந்து ஆமாங்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே போராட்டங்களை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க, என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல. ஹல்லேலூயா. 25 வரைக்கும் நீ பெருசா சாதிக்கல, ஆனா 26 சாதிக்கிற வருஷம். நம்ப சாதிக்கிற வருஷம். பக்கத்துல யாரோ உன்னை பார்த்து மாதிரி இருக்கும் உனக்கு. பக்கத்துல யாரோ பார்த்து அப்படின்ற மாதிரி தோணும். அது சைக்காலஜி, அது பிரச்சனை, அது அது பிராந்தி. அதை நம்பாத. அந்த பிரச்சனையை பார்த்து ஒன்ன முதல்ல தூக்குவேன். எதை தூக்குவேன்? தூக்குவேன். உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது. ஜோசுவா வரும், பேசுவா, கையை போ, திரும்ப பழைய நீ சொல்லு. இல்ல அதெல்லாம் அந்த காலம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல? யார பாச கூப்பிட்டுருக்கீங்க? ஜோசு. ஐயோ அவர் நல்லா பேசுவாரு, நீ போவே கேப்ப, திருப்பி பழைய மாதிரி தான் இருப்ப அப்படின்னு சொல்லி விட்டுருக்கான் உன்னை. நீ முதல்ல தூக்குறேன்டா நான். என்ன என்கிட்ட சொன்னானே அதே ஆவி வந்து நீயும் போவ பிரசங்கம் பண்ண, அதுக்கப்புறம் அப்படி யாரு சொன்னான்? உங்ககிட்ட பேசின அவனே என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த முறையும் விக்டர் பாஸ்டர் கூப்பிட்டாரா? ஆமா. இந்த முறை இப்ப வசனம் பேசிட்டு போய் அடுத்த வருஷம் போய் பாரு, அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல இந்த வருஷத்தோட அந்த மேட்டரை முடிக்க போறேன். அடுத்த வருஷம் வருக தாமதிக்கும், நான் ஜீவனோடு இருப்போம்னா நான் போகும்போது வேற மாதிரி இருக்க போறாங்க. ஏங்க உங்களை பத்தி தாங்க பேசுறேன், அது அங்க போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களை பார்த்து போடுறான் பாத்தீங்கன்னா அவனை போடணும். அப்ப நானும் ஒருத்தனை போட்டேன், நீங்களும் அந்த ஆளை போட்டீங்கன்னா ஆமா உங்க ஊழியம் ஜெயிக்கும், உங்க ஊழியம் தலைக்கும், உங்க ஊழியத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு வேட்டையாடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. 5 விதமான நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலை வனாந்தரம், பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாலை. ஆமா. குறிஞ்சி, முல்லை, நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த. அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், மதுரம்ங்கிறது மதுரை சார்ந்த ஆமா பகுதிகள். ஆமா. இந்த குறிஞ்சிங்கிறது நீலகிரி, நம்ம ஊர். ஆமா. நம்ம குறிஞ்சி மலை தேசம், டாப் மோஸ்ட் மலை. முல்லைங்கிறது மலையும் மலை சார்ந்த இடங்களும். அப்ப மலையும் மலை சார்ந்த நம்ம தான். குறிஞ்சியும் முல்லையும் இருக்கிற வல்லமைகள் அதிகமா இருக்கிற பட்டணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வெளிப்பாடுள்ள ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அங்க ஓசூர், அங்க ஆரம்பிச்சு நம்முடைய நீலகிரி எல்லாம் கவர் பண்ணி இப்படி போய் கொடைக்கானல், இந்த ஏரியா ஃபுல்லா கொங்கு மண்டலங்கள்.
இந்த கொங்கு மண்டலத்தின் எழுப்புதலுக்காக தான் கர்த்தர் நம்ம பார்த்திருக்கிறார். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி கரங்களை அசைச்சு நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுல கர்த்தர் உங்களுடைய பொள்ளாச்சிக்கும் அவன் உடுமலைப்பேட்டைக்கும் நடுவில் வச்சிருக்காருன்னா 2 மாபெரும் டிஸ்ட்ரிக்ட தூக்குவீங்க நம்புறாரு. திரும்ப சொல்றேன், நீங்க கோலியாத்த கொல்றதுக்கு கர்த்தர் ஆமா பெரிய கருங்கல்ல தேடினாரா கூழாங்கல்ல தேடினாரா? சின்ன நான் சொல்றேன், பெரிய பெரிய சபைகள் சாதிக்காதத சின்ன சின்ன கூழாங்கற்கள் சாதிக்கும். ஆகவேதான் கர்த்தர் கூழாங்கற்களை போல உங்களுக்கு அதை உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறேன் சாதாரண சின்னதா இருந்தாதான் உன்னை கோலியாத்தை உடைப்பதற்கு பயன்படுத்த முடியும். நீ பெருசாயிட்டா உன்னை பயன்படுத்தவே முடியும். சொல்லுங்க, நீ பெருசாயிட்டா சொல்லுங்க, நீ பெருசாயிட்டா உன்னை பயன்படுத்தவே முடியாது. பயன்படுத்தவே முடியாது. பக்கத்துல நாம பெருசாயிட்டோம்னா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது. பெரிய கல் எதுக்கு பயன்படுத்துவாங்க சொல்லுங்களேன்? பைபிள்ல பெரிய கல் எதுக்கு பயன்படுத்துறாங்க? எதுக்கு எதுக்கு பயன்படுத்த சொல்லுங்க பாஸ்டர் சொல்றாங்க. எதுக்கு பெரிய கல் எதுக்கு பயன்படுத்திருக்காங்க? இவங்க சொல்றாங்க பாஸ்டர் சொல்றாங்க உட்கார்றதுக்கு பயன்படுத்துவாங்க. பெரிய மூப்பர்கள் கற்கள் என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரிய கல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பலிபீடம் கட்டுற கூட என்ன செய்யலாம், சம்டைம்ஸ் பெரிய கல்லை பயன்படுத்துவாங்க. ஆமா, அது ஒரு ரொம்ப பெருசான பயன்படுத்தவே முடியாது. என்னங்கிறீங்க? அப்புறம் சில கற்களை வீடு கட்டுறதுக்கு ஆலயம் கட்டுவதற்கு பயன்படுத்தும். ஆனா சத்துருக்களை ஜெயிக்க பெரிய கற்கள் அல்ல, சிறிய கற்கள். உங்களை கொண்டுதான் பெரிய பெரிய வல்லமைகளை உடைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நல்லா நம்புங்க, இயேசுவின் நாமத்தினால ஆங்காங்கே இருக்கிற சிறிய சபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பெரிய சபை ஊழியர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க சின்ன சின்ன சபையில பிரச்சனைனா உடனே போய் நிக்கிறீங்க, உங்களுடைய அழைப்பு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கு தெரியும் பெரிய சபைக்கு ஆசீர்வாதம் எங்கதான் இருக்குது. ஒரு மரத்துக்கு வளர்ச்சிய ஆணி வேர் என்று சொன்னால் அதை விட அதிக வளர்ச்சி சல்லி வேர். சல்லி வேர் எவ்வளவு உறுதியா இருக்கோ அவ்வளவு அதிகமாய் மரத்திற்கு ஆசீர்வாதம் சேர்ந்து கொண்டே இருக்கும். புரிஞ்சவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணும். இந்த வருஷம் நாம் வேட்டையாடுகிற வருஷம். அப்போ அம்பை கொண்டு தூரத்தில் இருக்கிற வல்லமைகளை அடிக்கணும். ஈட்டியை கொண்டு 2 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணி கோயம்புத்தூரையும் சரி பண்ணணும், திருப்பூரையும் சரி பண்ணணும். ஹல்லேலூயா. திருப்பூரிலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற சோன்சோ, கோயம்புத்தூரில் வல்லமையாய் பயன்படுத்துகிற சோன்சோ, நம்ம எல்லாம் சோன்சோவை இல்லை. ஏன்னா அப்படி இருந்தாதான் சில காரியம் செய்ய முடியும்னு கர்த்தர் நம்புறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஈட்டி பட்டயம்னா ஆமா நம்ம ஊரு இங்க இருக்கிற ஊர் என்ன ஊர்? என்ன ஊர்? தேவனூர் புத்தூர். தேவனூர் புத்தூர். இந்த ஊர்ல ப்ராப்ளத்தெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பட்டயத்தை கொடுக்கிறாராம். லோக்கல் ப்ராப்ளத்தை பட்டயத்தை வச்சு டீல் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ராப்ளத்தை நீங்க ஈட்டி வச்சு டீல் பண்ணுங்க. மறைந்திருக்கிற வல்லமைகளை எல்லாம் நீங்கள் அம்புகளினாலே யுத்தம் பண்ணுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட வேட்டையின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? நல்ல கண்ணை மூடி சொல்லுங்க, வேட்டையாடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இப்போ தேசத்தை குறித்து நம்ம யோசித்தோம், இப்போ நம்மளை குறித்து யோசிப்போம். டே டு டே சிந்தையில் வருகிற வல்லமைகளை பட்டயத்தால் மேற்கொள்ளணும். சிந்தையில வர வச்ச இதை வச்சு பட்டயத்தால் மேற்கொள்ளணும். உள்ளத்துல இருதயத்திற்குள் இருக்கிற வல்லமைகளை நாம் ஈட்டி வச்சு மேற்கொள்ளணும். அந்த ரங்கத்தில் இருக்கிற வல்லமைகளை அம்புகளினாலே வேட்டையாடுகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நீங்க புரிஞ்ச ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேசத்தோடு மாத்திரமல்ல நம்மோடும் யுத்தம் செய்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. முதல்ல நமக்குள்ள யுத்தம் பண்ணி பழகணும். நல்ல பாருங்க, என் ஆத்துமாவே என்ன ஆத்துமா அப்படின்னா அங்கதான் டீலே ஆகுது. நிறைய பேர் அங்க இல்ல முதல்ல ப்ராப்ளத்தை எங்க ஹேண்டில் பண்ணணும்? நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிற அந்த ரங்கம், அங்கும் அம்பின் வல்லமை விழணும். விழுந்தாதான் அங்கு ஜீவனோடு இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் கொல்லப்படும். எந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பம், எந்த ஒரு ஆவிக்குரிய சபை, எந்த ஒரு ஆவிக்குரிய தலைமுறை அந்த ரங்கத்தில் இருக்கிற அந்த வல்லமைகளை அம்பினால் கொல்லுகிறதோ அந்த தலைமுறைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்தது ஈட்டியை கொண்டு இருதயத்தை சுத்தம் பண்ணணும், பட்டயத்தை கொண்டு சிந்தைகளை சுத்தம் பண்ணணும். அப்போ உள்ளத்துக்குள்ள எப்படி போகுதுன்னா சிந்தையில தான் வருது. சிந்தையில பட்டயத்தை வச்சு நம்ம சரி பண்ணிட்டோம்னா உள்ளத்துக்குள்ள ஈட்டி போக வேண்டிய வேலை
இல்ல. அப்புறம் அந்தரங்கத்துல அம்பு போக வேண்டிய வேலையும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் சிந்தைகளை பட்டயத்தால் பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. அந்த பட்டயம், அந்த அம்பு, அந்த ஈட்டி வேறொன்றும் இல்லை, சத்திய வேத வசனமும் ஜெபமும் ஆராதனையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 26 ஒரு யுத்த ஆண்டாய், யுத்த களத்தில் நிற்கிற ஆண்டாய், சத்துருக்களை ஜெயிக்கிற ஆண்டாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சபைக்குள்ள கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பட்டணத்தில் ஜெயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கெட் ரெடி இன் யுவர் சர்ச். முதல்ல சபையை நீங்க சரி பண்ணுங்க. ஆமா, இந்த 2-3 மாசங்கள் சபைக்குள்ள இருக்கிற அந்த துஷ்ட வல்லமையெல்லாம் வெட்டப்படணும்னு போராடி ஜெபம் பண்ணுங்க. சண்டையை மூட்டி விடுற வல்லமை, ஆமா, கம்ஃபர்டபுளா இருக்கும்படி பலரையும் தூண்டுகிற வல்லமை. முன்னில் நின்று ஊழியம் சரி விரும்புகிறான், அதெல்லாம் எதுக்கு, சும்மா அமைதியாச்சா எதுக்கு அப்படின்னு சொல்லி உன்னோட வேகத்தை குறைக்க நினைக்கிற வல்லமைகள், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த வருஷம் வேகத்தின் வேகம் அதிகரிக்கட்டும். வேகமாய் ஓடுகிற கிருபை நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மேயரமாட என்னது மேயரம், ஏன் உங்க சபையில் அப்படி வருதுன்னு தெரியல. அப்படி வருது. மேயரமாட நக்கிற மாடு என்ன செய்யுதான், அதுவே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாடை போய் இது போய் நக்கி நக்கி மேயறதையும் கெடுக்குது. அப்படி சில விசுவாசி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பக்கத்துல வர இடம் கொடுக்கவே கொடுக்காது. உன்னை பார்த்து அதுவும் மேயும்படியாய் நுண்குணங்கள் அங்கு பற்றி பிடித்துக் கொள்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. வேகமா சிலவரை தியானிக்கணும். ஆமா, ஆமா. தன் வாழ்க்கையில எத்தனை சல்லியம் வந்த போதிலும், போராட்டங்கள் வந்த போதிலும், தேவனை விட்டு கொடுக்காத ஒரு அபிஷேகம் உள்ள தலைவனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவனை குறித்து தியானித்தால் நானும் சில 20 வருஷமா பிரசங்கம் பண்றேன். அவனை குறித்து பேசாத 2 மாசத்துக்கு ஒரு முறை அவன் சப்ஜெக்ட் வந்துடும் எனக்கு. பாருங்களேன், அவ்வளவு மகிமையான ஒரு தேவ மனிதன். பிரமாணங்கள் இல்லாத நாட்களிலும் பிரமாணங்களில் இருக்கிறவற்றை கடைபிடித்த ஒரு தேவ மனுஷன். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தவன் என்பதை நான் மிகவும் உறுதியாய் சொல்ல முடியும். The man who named Job, யோபு என்பது அவனுடைய பெயர். யோபு என்று சொன்னால் மனம் திரும்பினவன். 2 உபத்திரவப்பட்டவன். 2 அர்த்தம். எபிரேய மொழிபெயர்ப்பில் அவனை உபத்திரவப்பட்டவன் என்று மொழிபெயர்த்தாலும் கிரேக்க மொழிபெயர்ப்புகள் அவனை மனம் திரும்பினவன் என்றே காண்பிக்கிறது. யோபு என்றால் 2 அர்த்தம். 1 உபத்திரவப்பட்டவன், 2 மனம் திரும்பினவன். பக்கத்துல பார்த்து சொல்ல 2 காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும். 1 மனம் திரும்புதல் நடக்கணும். 2 உபத்திரவப்படுதல் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு பட்ட உபத்திரவம் நமக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் மனம் திரும்பினானா? எங்க மனம் திரும்பினான்? அவன் தேவனை மறுதலிக்கவில்லை, தேவனை விட்டு கொடுக்கவில்லை. ஆனா புலம்புவதிலிருந்து மனம் திரும்பினான். ஆமாங்க, அவன் 2ஆம் அதிகாரத்துல இருந்து கொஞ்ச நாள் அமைதியா இருப்பான். ஆனா எலிகு வருவான், தேமா வருவான், எவனெல்லாம் வருவான், வந்து பேசி பேசியே அவனை புலம்ப வச்சிருவான். பாருங்களேன், புலம்ப மனம் திரும்பணும். இனி நம்முடைய சபையில புலம்ப கூடாது. சொல்லுங்களேன், புலம்பலின் ஆவியை கர்த்தர் என்னை விட்டு பிடுங்கி போடுவாராக. ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் கிட்ட பல முறை பேசுவோம். அவர் ஒரு நாளும் உங்களை குறித்து புலம்புனதே கிடையாது, தன்னை குறிச்சும் புலம்புனதே கிடையாது. ஆனா நீங்க பாஸ்டர் கிட்ட பேசும்போதெல்லாம் புலம்பாம இருந்ததே கிடையாது. கரெக்டா இல்லையா? ஆமா, ஆமா. இல்லன்னு அவர் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். Really am happy about his life and lifestyle. ஒரு நாள் அதை குறிச்சு என்கிட்ட இப்படி ஆயிடுச்சே பாஸ் என்ன செஞ்சதில்ல, புலம்புனதே இல்லை மனுஷன். உங்களை மாதிரி விசுவாசி எனக்கு கிடைச்சதா புலம்பிட்டே இருந்திருப்பேன். ஆனா அவர் ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, என்கிட்ட பாஸ்டர் இப்படி ஒரு என்ன பட்டு என்ன ஊரு, தேவனூர் புத்தூர், ஐயோ அப்படிலாம் சொன்னதே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், புலம்புறதுல இருந்து மனம் திரும்பணும். ஒருவேளை தனியா வீட்டுக்குள்ள உட்காந்து என் ஆண்டவரே இந்த வாழ்க்கை யோசிச்சிருப்போம்னா, ஆண்டவரே என்னை அதிலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யும். எனக்கு ஏன் இந்த எனக்கு ஏன், எதுக்கு என் தலையில் எனக்கு ஏன் இது, அந்த புலம்பில் இருந்து மனம் திரும்புகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக.
அவன் 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 எதுல மனம் திரும்ப தேவனை மறுதளிச்சானா, உபத்திரவத்தில் உண்மையா இருந்தான். அப்ப அவனுக்கு ஏன் மனம் திரும்புதல் சொல்றாங்கன்னு சொன்னா, அவன் ஒரு காலகட்டம் மனம் திரும்ப வேண்டியது. ஆண்டவர் கேட்கிறாரு, காற்றின் நடுவே 38ஆம் அதிகாரத்துல பேசுவார், எடுக்க வேணாம், காற்றின் நடுவே பேசுவார். நீயா இதெல்லாம் பண்ற, நீ இப்படி பண்றியா, ஆமா காண்டா மிருகத்துக்கு தெரியுமா உனக்கு, அந்த 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 குதிரை பத்தி உனக்கு தெரியுமா, எல்லாம் சொல்லி சொல்லணும் மனம் திரும்ப வைப்பாரு பாருங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களில மனம் திரும்புகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமா, சபை அதிகமாய் மனம் திரும்ப வேண்டிய விஷயம், புலம்பல் இருந்து மனம் திரும்புகிற கிருபைகளை, கதை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பல் இருந்து மனம் திரும்புகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஒரு ஒரு வார்த்தையை கிறிஸ்தவ விட்டுறோம், ச்சே என்னது ச்சே, அதான் மறந்துருங்க. ச்சே, இப்ப கொஞ்ச நாள் எங்க வீட்டுல சத்தம், சில வருஷமா எங்க வீட்டுல சத்தம் வரதில்லை. எங்க அப்பா ரொம்ப யூஸ் பண்ணுவார், ச்சே ச்சே இப்படி ஆயிடுச்சு, ச்சே அயன் போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஏதாவது பொசுக்கி விட்டுருவாரு, ச்சே இப்படி பொசுக்கிட்டேன்னு. ஒரு வாரம் சொல்லுவேன், ச்சே என்னப்பா ச்சே ச்சே, அன்னைக்கு நான் பொசுக்கி கொடு. ஒரு மாசம் ச்சே அப்படி என்ன ஆனா திடீர்னு சேம்பர் என்ன ஆனா அந்த பிரச்சனையும் சொல்லி வருவார். சொல்லுங்க, ச்சே ச்சே, புரியல அந்த ச்சே. நமக்கு எங்க அம்மா ஸ்மைல் பண்றாங்க பாரியா, ஆமா உண்மை, ச்சே இப்படி ஆகி போச்சு, ச்சே. அது ச்சே எங்க இருந்துச்சு பாஸ்டர், இன்னைக்கு நைட் போய் படிக்கணும். ச்சே என்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? ச்சே சம்பந்தம் இல்லாத வார்த்தை, ச்சே. என்ன நீங்க ஆத்ம ச்சே, இவங்களை கூப்பிட்டு என்ன பண்றது, ச்சே இப்படி ச்சே ச்சே. நோ திஸ் பாயிண்ட் மை வைஃப், நோ திஸ் பாயிண்ட் ச்சே என்னங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப கிடைச்ச வார்த்தை எனக்கு தெரியல. ச்சேங்கிறத அது முதல்ல என்ன செய்யணும், புலம்பல் புலம்பல். மனம் திரும்பினவன், புலம்பல் இருந்து மனம் திரும்பின ஒரு யோபு. வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யோபு குறித்து அழகா சொல்லப்படுது. வாசிங்களேன், யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். சபையை சார்ந்த ஒருவர், ஆமா ரெகுலரா நீங்க சர்ச்சில் பைபிள் வாசிப்பீங்கன்னா, நீங்க வாசிக்க அன்பா கேட்க, யார் ரெகுலரா வாசிப்பா உங்க சர்ச்சில்? யார் பாஸ்டர் ரெகுலர் சர்ச்சில் பைபிள் வாசிப்பா? எடுத்தவங்க வாசித்துருவாங்க, ரைட். வாசிங்களா, யார் எடுக்கிறார்? பாஸ்டர் அம்மா வாசிக்கிறாங்களா? சரி, பாஸ்டர் அம்மாவுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமா, கர்த்தர் நல்லவர். உங்க பாஸ்டர் அம்மா தான் ஆல்ரவுண்டர். நாங்க நேத்தே சொன்னோம், அந்த எந்த சர்ச் போனேன் மம்மி, அந்த அந்த ஐயோ பாஸ்டர் அம்மா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்களே, அவங்க தான் வீடியோவும் எடுப்பாங்க, சமையலும் பண்ணுவாங்க. அந்த என்னடா இந்த அம்மா வீடியோ கேமராவே தொடலையே நினைச்சேன். வந்த சவுண்ட் வரல, போட்டோ என்ன பண்றப்போ ஆலினாள். கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க, உங்களை பத்தி தான் சந்தோஷமா சொன்னேன், மறைக்கிறீங்க. வாசிங்களேன், எப்படியா? ஊஸ்து தேசத்துல யோபு என்னும் பெயர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். ஊஸ் தேசத்துல நிறைய பேர் இருந்தான், நிறைய பேர் இருந்தான். அதுல யோபு என்பவனை ஒரு மனிதன் இருந்தான் என்று வேத புத்தகம் காண்பிக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பல குடும்பத்தின் நடுவுல, பல மனுஷர்கள் நடுவுல இந்த ஊஸ் தேசத்துல இவன் யோபு என்கிறவன் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அறியப்பட்டவனாய் இருந்தான். நிறைய சபை இருக்கு தங்கச்சி, நிறைய சபை இருக்கு அண்ணன், நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஆமா, அதுல பிராண்டா இருக்கிறாங்க. ஆமா, அது போய் அது பேசுறவன் இது பேசுறவன். ஆமா, நாங்க ரோமன் கத்தோலிக், நாங்க சிஎஸ்ஐ, நாங்க ஆமா டிஎல்சி என்னென்னமோ இஎல்சி என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க. சொல்லி சொல்லி 7th டேங்கிறான் ஒருத்தன், ஆமா ஏன் 8th டேன்னு தெரியல. ஆமா, என்னென்னமோ எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஆமா, எல்லா சபை நடுவிலும் அறியப்பட்ட ஒரு சபையாய் நம்முடைய சபைகளை கர்த்தர் காண செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லா சபைகளுக்கும் இயேசுவை தெரியும், இயேசுவுக்கு ஏன் சபை தெரியும். இப்ப சபை விட்டு உங்ககிட்ட வர, நம்ம சபையில நிறைய விசுவாசி, ஊர் ஃபுல்லா நிறைய விசுவாசி, அவர்கள் நடுவில் அறியப்படுகிற ஒரு விசுவாசியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வாசிங்க, எப்படியா? ஊஸ் தேசத்துல யோபு என்றால் சொல்லிட்டேன், அவன் மனம் திரும்பினவன், 2 உபத்திரவப்பட்டவன். வாசிங்களேன், அந்த மனுஷன் என்னவா அழகா ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். முதலாவது அவன் யாராய் இருந்தான்? உத்தமன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனாய் இருந்தான். 2 எப்படி இருந்தானா? சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனை ஆராதிப்பவனாய் இருந்தான். 3வது, ஆமா தேவனுக்கு பயந்ததினால் பொல்லாப்புக்கு விலகிறான். அவன் பொல்லாப்புக்கு விலகினான். பக்கத்துல பார்த்து நீங்க, பொல்லாப்புக்கு பக்கத்துல பார்த்து, பொல்லாப்புக்கு விலகிறவன் யோபு. ஏன் பொல்லாப்புக்கு விலகினான்? நம்மளாம் ஏன் பொல்லாப்புக்கு விலகிறோம்?
எத்தனை பேர் பொல்லாப்புக்கு விலகுவீர்கள்? எத்தனை பேர் பொல்லாப்புக்கு விலகுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி, நான் பொல்லாப்புக்கு விலகுகிறேன் பாஸ்டர். என்னங்க நிறைய கை தூக்க மாட்டேங்கிறீங்க? பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி. ஏன் பொல்லாப்புக்கு விலகுறீங்க? போலீஸுக்கு பயந்ததினால். நம்மெல்லாம் தேவனுக்கு பயந்ததினால். யாருக்கு பயந்ததினால்? ஆமா, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம். போன் எடுத்து அல்லோன்னு போயிட்டு இருப்போம். ஆமா, உடனே ஐயோ பேசக்கூடாதுடா அப்படி. என்ன கேமரா இருக்குங்க. போலீஸ்காரன் வெள்ளையும் கருப்பும் வெள்ளையும் பிரவுனும் போட்டு அப்படின்னா ஐயோ போலீஸா. இது யாருமே இல்லைன்னா நம்ம பிச்சுட்டு போவோம். அப்ப நம்ம எதுக்கு பயப்படுறோம்? தேவனுக்கு பயந்ததினால இல்ல, போலீஸுக்கு பயப்படுறதுதான். எத்தனை பேர் கொலை செய்வீங்க? எத்தனை பேர் கொலை செய்வீங்க? ஏன் செய்ய மாட்டீங்க? போலீஸ் பிடிச்சிடும். இந்த ஊர்ல மட்டும் எத்தனை கொலை செய்தாலும் போலீஸ் உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு ஜீவோ மட்டும் போட்டா முதல்ல என்னதான் கொல்லுவாங்க? யார்? நீங்க தான். முதல்ல பாசனை தலையதான் எடுத்துட்டு மத்த வேலை. என்ன காரணம்னா நம்ம தேவனுக்கெல்லாம் பயந்தல, போலீஸுக்கு பயந்ததுங்க. போலீஸுக்கு பயந்ததுங்க. எத்தனை பேருக்கு ஆப்பிள் மொபைல் வாங்கணும் ஆசை? ஆப்பிள் மொபைல் தெரியுமா? ஆப்பிள் மொபைல் தெரியுமா? வாங்கணும் ஆசை உங்களுக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு ஆப்பிள் மொபைல் வாங்கணும் ஆசை? ஏமா வாங்கல? ஏமா வாங்கல? காசு இல்லை. பொருளாதாரத்திற்கு பயந்ததினால் நாம் என்ன செய்யல? வாங்க. இதே இது பொருளாதாரம் மாத்திரம் இருந்தா கண்டிப்பா வாங்கி இருப்போம். எனக்கு அது வாங்கணும் ஆசை, இது வாங்கணும் ஆசை, எல்லாம் இருக்குது. ஏன் செய்யல? கர்த்தருக்கு பயந்ததினால். இல்ல, பொருளாதாரத்திற்கு பயந்ததினால். பொருளாதாரத்திற்கு பயந்ததினால். ஆமாங்க. ஆனா இதெல்லாம் யோபுடைய அடையாளமா இருக்கு. யோபுக்கு எல்லாமே இருந்துச்சு. He had more powers, more financially very wealthy. பாருங்க, அவனை போல ஐஸ்வர்யம் அங்க இல்ல. ஆனா கர்த்தருக்கு பயந்ததினால் பொல்லாப்பை விட்டு விலகினானா. நம்மள ஆண்டவர் அப்படிதான் பார்க்க விரும்புறாரு. இவன் எனக்கு பயந்துட்டு தான் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு காண்பிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இவன் ஏன் தெரியுமா இப்படி இருக்கிறான்? இவன் எனக்கு பயந்து போயிருக்கான். அவன் கிட்ட நான் மாத்திரம் இல்லைனா அவன் என்னென்ன வேலை பண்ணுவான் தெரியுமா? ஆனாலும் நான் அவனோடு இருக்கிறபடியால் அவன் இதை விட்டெல்லாம் விலகி வாழ்கிறான்ங்கிற ஒரு மேலான ஆசீர்வாதத்தை, மேலான ஆராதனையை, மேலான சந்தோஷத்தை கர்த்தருக்கு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுதான் ஆமென் சொல்றீங்களாமா? நீங்க ஏமா சில நேரங்கள்ல உண்மையா இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்ல, நான் கர்த்தருக்கு பயந்ததுனால நான் உண்மையா இருக்கிறேன். நீங்க ஏன் கோவப்படாம இருக்கீங்க? கர்த்தருக்கு பயந்ததுனால கோவப்படாம இருக்கிறேன். உன்னால முடியும், ஆனா செய்யாம இருக்கிற பத்தியா? அதை எதற்கு? நான் பொல்லாப்புக்கு விலகுவது பொல்லாப்புக்கு பயந்து அல்ல, கர்த்தருக்கு பயந்ததினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, யோபுடைய பெஸ்ட் கேரக்டர், கர்த்தருக்கு பயந்ததினால் பொல்லாப்பை விட்டு அவன் விலகினான். ஆசிங்களேன். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 7 குமாரரும் மொத்தம் எத்தனை பேருங்க? 10 பேர். சொல்லுங்க, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். வாசிங்களேன். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பன்றி குட்டிகளும் இருந்தன. அப்படியா? திரளான நாய்கள் இருந்தன. அப்படி நம்முடைய சபை யோபின் சபை போல் இருக்கும்னா, நம்முடைய சபையில எருதுகள், கழுதைகள், ஆடுகள், ஒட்டகங்கள், பணிவிடைக்காரர்கள். சொல்லுங்களேன், நம்ம சபையில எது இருக்கணும்? மாசிங்களேன். ஆடுகளும் ஒட்டகங்களும் ஏர் மாடுகளும் கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடைக்காரர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரளான பணிவிடை. இதான் நல்ல நல்ல பன்றி எல்லாம் இல்ல, பன்னி இல்ல, நாய் இல்ல. சபையில் இருக்கிறது எல்லாமே தரிசனம் உள்ளது. பாருங்க, இப்போ ஆடு எதை குறிக்கிறது? ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஆடு எதை குறிக்குதுமா? ஆத்துமாக்கள். மாடு, ஏறு மாடு எதை குறிக்கிறது? மாடுகள் பலிசுரத்தை குறிக்கிறது. பலி,
எப்படி சொல்ல முடியும்? பலின்னு எப்படி சொல்றோம்? மாட பலின்னு எப்படி சொல்றோம்? என்னங்க மாட பலின்னு எப்படி சொல்றோம் பிரதர்? ஏன்னா மாடை கொண்டு என்ன செய்வாங்க? வெட்டி பலி செலுத்துவான். இன்னொன்னு ஆவிக்கு அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு கர்த்தர் மூல வியாதி அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? பைல்ஸ் மூல வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பெட்டி வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை சொல்லி பெட்டியை திரும்ப அனுப்ப ட்ரை பண்றாங்க. பெட்டியை திரும்ப அனுப்ப ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மாடுகள் மேல அந்த பெட்டியை வைக்கிறாங்க. மாடுகள் மேல பெட்டியை, வசனம் சொல்லுது, மாடுகள் மேல பெட்டி வைத்த உடனே அந்த மாடுகள் சப்தமிட்டு கொண்டே நடந்தது. என்னது? ஒரு மாடு மேல கர்த்தருடைய பெட்டி வைக்கும் போது அதற்கு ஆராதனை வெளிப்படும்னா, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தால் உன்னை மீட்டிருப்பார் சொன்னா, நீ எவ்வளவு அதிகமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். மாடுகளை பலிமிருகம் என்றும் ஆராதனை என்றும் நான் வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சப்தமிட்டு கொண்டே நட. சரி, மாடுகள், ஏறு மாடு. அதுவும் என்ன மாடுங்க இது? ஏர் மாடுனா, ஏர் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? நிலத்தை உழுவதற்கு. அப்படின்னா கல்லான இருதயத்தை எல்லாம் உடைக்கிற ஒரு ஊழியம் கர்த்தர் கொடுத்தார். அதான் கலப்பை. சொல்லுங்க, இது கலப்பை. நான் பின்னால பேசுவேன். அப்போ ஏர் மாடுகள். அப்புறம் என்னவா? கழுதை. கழுதை குறிக்கிறது தரிசனம். கிறிஸ்து இயேசுவை சுமக்கிற கழுதை, பாரம் சுமக்கிற கழுதை, ஃபீலிங் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா சுமை சுமக்கிற கழுதை. சபைக்கு என்ன விஷயம் வந்தாலும் சுமை சுமக்கிற கழுதை. நான் பின்பாக பேசுவேன், கவனித்துக் கொள்ளுங்க. அது எப்படியா? அடுத்தது திரளான, அதனால் அதையெல்லாம் மெயின்டைன் பண்ற எல்டர்ஸ், சபைக்குள்ள முன்னின்று வழி நடத்துகிற குடும்ப தலைவர்கள், தலைவிகள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் ரெகுலரா எங்க இருந்தாங்களா? அதிகமா எங்க இருந்தாங்க? யோபோட வாழ்க்கையில இருந்தாங்க. யோபுடைய வாழ்க்கையில திரளான ஆடுகள், திரளான மாடுகள், திரளான ஒட்டகங்கள், திரளான கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. வாசிங்களேன். அப்புறம் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். அப்ப எதுல பெரியவன் என்னப்படுறான்? எதுல பெரியவன் என்னப்படுறான்? ஒரு மனுஷன் பெரியவன் என்னப்படுவதற்கான காரணம், அவனுக்கு என்ன இருக்கணும்? ஆடுகள் இருக்கணும், மாடுகள் இருக்கணும், ஒட்டகம் இருக்கணும், கழுதைகள் இருக்கணும், பணிவிடைக்காரர். பக்கத்துல பாசங்களே, உங்ககிட்ட ஆராதனை, ஆத்ம பாரம், நம்ம சுமை சுமக்கிற அனுபவம், தரிசனம், ஊழிய வாஞ்சை, இதெல்லாம் இருந்தாதான் நீங்கள் என்னவா? உயர்ந்தவளா எண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. என்கிட்டலாம் நீ வந்து 2 பவுன் மோதிரத்தை போட்டு கிடுகிடுன்னு காசு மதிக்கவே மாட்டேன். 10,000 ரூபாய் சாரி பாஸ்டர் நான் மதிக்கவே மாட்டேன். என்ன காரணம்னா, வேத புஸ்தகம் இந்த மினுக்கான வஸ்திரத்தை கொண்டோ, மினுக்கான ஆடை ஆபரணங்களை கொண்டோ உன்னை உயர்த்தி காண்பிப்பதில்லை. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற இருதயத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காண்பிக்கிறது வேத புஸ்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக சபையில நீங்க எப்படி இருக்கணும்? ஆடுகளை போல, மாடுகளை போல, கழுதைகளை போல, ஒட்டகங்களை போல பணிவிடைக்காரர்களா இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்கள் தோட்டத்தை, யோபின் தோட்டத்தை போல, யோபின் வீட்டை போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைச்சு நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஓகே, நான் கேரக்டர்ஸ் அப்படின்லாம் சொல்றேன். யோபுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். வாசிங்களேன். அவன் குமாரர் பாருங்க, அவனுடைய ஆம்பளை பசங்க குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டில என்ன செய்வாங்களாம்? தன் தன்னா அவருடைய பிறந்த நாளோ இல்லைன்னா ஒரு சந்தோஷ நாள் என்ன செய்வாங்க? தன் தன் வீட்டுல விருந்து செய்வாங்க. விருந்து செய்து தங்களுடைய 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி இந்த யோபோட கேரக்டர் சொல்றான். யோபு வந்து உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுபவன். ஒட்டகத்தை அதிகமாய் வளர்த்தி, ஒட்டகம், ஆடு, கழுதை, மாடு, பணிவிடை, இப்படிப்பட்ட நல்ல 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 மிருக ஜீவனோடு தொடர்புள்ளவன் யாரு? இந்த யோபு. அது முடிந்து விடவில்லை, தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். பொம்பளை பிள்ளைகளையும் மதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதான் விருந்து பண்ணும்போது பெண் பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டாங்களாம். மொத்தம் 7 ஆம்பளை பசங்க, 3 பாவம் பொம்பளை பிள்ளைகளை ஒதுக்கி விட்டுருக்கலாம்ல. ஆனா யோபு பாருங்களேன், ரொம்ப பெண்களை அதிகமா நேசிப்பவன். என்னங்க? பெண்களை தரம் தாழ்த்தி பார்ப்பவன் அல்ல. பக்கத்துல நம்ம பெண்களை தரம் தாழ்த்தி பார்க்க கூடாது.
1997 தான் பெண்களுக்கு என்ன இருக்கு சட்டம் வந்துச்சு, பெண்களுக்கு சொத்துல. ஆமா, 1997 தான் கலைஞருக்கே அந்த வெளிப்பாடு வந்திருக்கு. ஆனா யோபுக்கு அன்னைக்கே வந்திருக்கு. அச்சால் கூட காலேப் கிட்ட போய் வம்பு இழுத்து தான் எனக்கு வறட்சியான தோட்டத்தை கொடுத்தீர், நீர் பாய்ச்சன தோட்டத்தை தாரும்னு கேட்டு வாங்கிக்கிட்டான். மோசே காலத்துல கூட பெண்கள் எங்களுக்கு என்ன வேணும், ஆமா எங்களுக்கு உரிமை வேணும், எங்க புருஷன் செத்துட்டாங்க, ஆகவே பாக பிரிவினை எங்களுக்கும் வேணும்னு சண்டை போட்டு தான் வாங்கினதா பைபிள் காமிக்குது. ஆனா இது எல்லாவற்றுக்கும் யோபு வாசிங்களேன், யோபின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி 4 வசனம் வாசிங்களேன், யோபுக்கு பிறந்த பிள்ளைகள் வசனம் வாசிங்களேன், கடைசி 42ஆம் அதிகாரம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையையும் பார்க்கிலும் ஆசீர்வதித்தார். ஓ 7000 ஆடா, இப்ப 14000 ஆடு, 6000னா இங்க 12000, 500 ஏறுனா இங்க 1000, 1000 கழுதலும் இங்க 500 கழுதலும் 1000 உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு பசங்க பேர் கூட எழுதல, பிள்ளைங்க பேர்ல வச்சிருக்கான். முறைக்காதீங்க, பசங்க பேரு கூட எழுதல, பிள்ளைங்க வேற. ஆமா பாருங்களா என்ன அழகா இல்லையமா, குலுங்கி சிரிக்கிறாங்க, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. சரி வாசி எப்படியா, கெத்சியாள் என்றும் பேரிட்டான். நீங்க சௌந்தரியமா இருந்தா உங்க பேர் எழுதுவாங்க, சரி காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் சகோதரர் நடுவிலே. நான் சொல்றேன், யோபு பல முறை பிரசங்கிச்சிருக்கோம் பாஸ்டர். ஒவ்வொரு ட்ரிப்பும் படிக்கும்போது புது புது வெளிப்பாடு. என்ன காரணம்னா யோபு வாழ்ந்தும் பேசுகிறான், மரித்தும் பேசுகிறான். என்ன ஒரு கேரக்டர் தெரியுமா யோபு. ஆமா, ஒருவேளை உங்க சபையில பொம்பளை பிள்ளைங்களை அலட்சியப்படுத்துறீங்கன்னா இன்றைக்கு பெண்களை உயர்த்தி வைக்கிற கிருபைகளை கத்த தருவாராங்க. ஹல்லேலூயா. பொம்பளை பாடக்கூட, பொம்பளை பிரசங்கம் பண்ணக்கூட, பொம்பளை அது பண்ண எப்படி சொன்னீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புங்க. பெண் பிள்ளைகளையும் வேத புஸ்தகம் அழகாய் ஆசீர்வதிக்கிறது. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைச்சு இயேசுவின் நாமத்தினால நல்ல வாய்களை திற சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யோபு பாருங்களேன், பெண்களை உயர்த்தி வைக்கிறான். அப்படின்னா பிரமாணம் இல்லாத நாட்களில் யோபு தன் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நேசித்த ஒரு யோபு. வாசிங்களேன் கீழே. இல்லம்மா போதும், அங்க வந்துருங்கம்மா, அங்க 1ஆம் அதிகாரம் வந்துருங்க. இருந்தது ஒருவேளை குமாரர் பாவம் செய்து தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்திருந்து இலக்கத்தின்படியையும் பாருங்களேன், பிள்ளைகள் தப்பு பண்ணிருப்பாங்கிற கூப்பிட்டு வான் பண்றது மாத்திரமல்ல, அவளுக்காய் அதிகாலை ரகசியமா ஜபம் பண்ணுகிறவன். நம்ம ஜபம் பண்றவங்கள மாறணும். யோபோட கேட்ட சொல்றேன், வான் பண்றான். ஒருவேளை பிள்ளைகள் தப்பு பண்ணி கூப்பிட்டு அழைத்து அனுப்பி என்ன செய்யறான், அவங்கள பரிசுத்தம் பண்றான். அவன் என்ன செய்யறான், கவனிக்க கரணை வைத்து ராமன் சொன்னாங்களேன், பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான்னு யோசிக்க. ஒருவேளை இருந்தா இருக்குமா, சரி எதுக்கும் இருந்தாலும் சரி, இல்லாட்டி கூப்பிடுவோம், கூப்பிட்டு ஒழுங்கா இருக்கிறியா, கரெக்டா இதயம் கரெக்டா இருக்கா, எல்லாம் சரி, அவளை பரிசுத்தப்படுத்தி அனுப்பிட்டு அவளுக்காய் அதிகாலை ஜபம் பண்ணுவானா. ஆண்டவரே என் பிள்ளைகளை நல்லா படிக்க, உயர்த்த, வேலை, அழகு, அதுக்கெல்லாம் ஜெபிக்காம ஆண்டவரே என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்னு ஜெபிக்கிற ஒரு யோபுவை வேத புஸ்தகம் காண்பிக்கிறது. இந்த கண்டென்ட்டை நான் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல பேசுறாங்க. பாஸ்டர் ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்பை வெட்டி பேசும்போது ஒரு சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் 60 வயசு இருக்கும். அவன் சொல்ற, பாஸ்டர் என் கண்ணை திறந்துட்டீங்க, என் கண்ணை திறந்துட்டீங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, நீங்க என்ன பாஸ்டர் அப்படி ஹக் பண்ண உடனே அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஆமா நிறைய டைம் விசுவாச தவறு என்ன செய்வேன், நான் சுட்டி காண்பிப்பேன், ஆனா அவளுக்கு என்ன செய்ய மாட்டேன், ஜபம் பண்ண மாட்டேன். ஆனா இன்னைக்கு அதிகாலையில் அவளுக்கா ஜபம் பண்ணணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒரு தகப்பன் உள்ளத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமா ஆமா, இன்றைக்கு நீங்களும் நானும் அன்று ரியலி 4 பாஸ்டர்ஸ் இருக்கிறோம். நம்ம தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? விசுவாசிகளை தவறு என்பது கண்டிப்பது மாத்திரமல்ல, அவர்களை தவறை ஞாபகப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தெரியாமல் அதிகாலையில அவளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம யோபுவை போல ஆசீர்வதிக்கிறார்.
கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். தவறுகளை சுட்டி காண்பிப்பது யோபின் அழைப்பு. ஆனால் அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாமல் அதிகாலையில சர்வங்க தகன பலிகளை செலுத்துகிற யோபுவை போல கர்த்தர் யாருக்கும் தெரியாமல் விசுவாச குடும்பங்களுக்காய் குறிவைத்து பரிசுத்தத்துக்காய் ஜெபிக்கிற கிருபைகளை யோபு கொடுத்த கர்த்தர் நமக்கும் தருவாராக. பிள்ளைகளுக்காய் போராடி ஜெபிக்கிற ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட ஒரு யோபு. ப்ராப்பர்ட்டி மாத்திரம் கொடுக்கல, அவருடைய ஹோலி லைஃப்லயும் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச ஒரு யோபு. அங்கீகரிக்கப்பட்ட மாத்திரம் நினைக்கல, அவர்கள் உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைத்த யோபு. வாசிங்களேம்மா. ஒரு நாள் தேவ புத்திரர் கவனிக்கணும். ஒரு நாள் தேவ புத்திரர் செஞ்சாங்களாம் கர்த்தருடைய சந்தியில். அப்போ ஒரு நாள் ஸ்பெஷலா கர்த்தருடைய தேவ புத்திரன் நிக்கிறான். பக்கத்துல பாசன ஒரு தேவ புத்திரர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். இப்ப நம்மள என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம என்னங்க பண்ணிருக்கிறோம்? தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்கிறோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளை பிக்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? அதே போல தேவ புத்திரர்கள் தேவனுடைய சன்னதியில் செஞ்சாங்களாம், வந்து நின்றார்களாம். வாசிங்களே, வந்து நின்றார்கள். சாத்தானும் வரா. அப்போ நீங்க எல்லாம் சொன்னீங்க நம்ம எல்லாம் தேவ புத்திர மாதிரி வந்திருக்கிறோம். அப்ப நம்ம நடுவுல யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? பக்கத்துல நம்ம நடுவுல யார் இருக்கிறா? என்ன சிரிச்சுட்டே சொல்றீங்க? நீங்க ஆண்டவரை பாக்குறீங்களோ இல்லைங்க, ஒரு முறை சாத்தான பாத்தீங்கன்னா இப்படி இருக்க மாட்டீங்க. உண்மை பாஸ்டர். ஒரு அம்மா அந்நிய பாஷை பேசி குதிக்குது, அப்படி குதிக்கு பார்த்து அந்நிய பாஷை அப்படிங்கிறோம். அது நம்ம அங்குது சோத்திரம் அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே சோத்திரம். என்னன்னா அது ஆவியானவர். ஐயோ இதுவா ஆண்டவரே அல்லே. என்ன பாருங்களேன், ஆவியானவர் இருக்கிற மரியாதை கூட, பிசாசுக்கு மரியாதை கூட யாருக்கு இல்ல? எங்க சபையில ரொம்ப நாளா ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பேய், அந்த அம்மாவுக்கு பேய். அந்த பேயை ஓட்டவே கூட முடிவு பண்ணியிருந்தேன். ஆமா பாஸ்டர், பேயை வச்சே 2 வருஷம் சர்ச் நடத்தினாலும் நான் தான். ஏன்னா எங்க சர்ச்சை வல்லமை உண்டு உண்டு, கரங்களை தட்டி டைம்ல அதுங்க அற்புத வல்லமை மாவாட்டிக்கிட்டே இயேசுவின் ரத்தத்தால் இருக்குது. ஐயோ நம்ம தொம்புதும் லேட்டா வந்தவொடனே என்னன்னு எனக்கு புரியல. அப்பதான் புரிஞ்சது, ஆண்டவர் வந்தா கூட ஆராதனை வெளிப்பட மாட்டேங்குது, பேய் வந்தா ஆராதனை வெளிப்படுது. ஏன் தெரியுமா? அது நமக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான். நான் சொல்றது புரியுதா பாஸ்டர்? ஒரு அமானுஷ்ய வல்லமை வந்த உடனே அந்த அமானுஷ்ய வல்லமை ஏன் கூட வந்துடக்கூடாது. சோத்திரம் ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் செய்த பாபி தோத்திரம் என்ன காரணம் அப்படி உள்ள. ஏன்னா பரிசுத்தாவினை விரும்பிதான் வருவார், விரும்பாமலே வருபவன் யாரு சொல்லுங்களேன்? பரிசுத்தாவியானவர். நீ விரும்பினால் மாத்திரம் வருவார், நீ விரும்பாவிட்டாலும் உன்னை பிடிக்கிற ஒரு வல்லமை இருக்குன்னா அந்த வல்லமை தான் அசுத்த வல்லமை. இப்ப நிறைய காலி சேர்லாம் விட்டுருக்கே, யாருக்கு விட்டுக்கே தெரியல, வந்து உட்காந்துருக்கும் போல தெரியுது. அதான் பக்கம் கிட்ட கிட்ட வாங்க சேர்ந்து உட்காருங்கன்னா அந்த அக்காவுக்கு இந்த கேப் விட்டு உட்கார. அதான் அந்த அக்கா அங்க, அது வடகலை, நான் தென்கலை. என்ன காரணம்னா அது செட் ஆகாது பிரதர். நான் அப்ப தெரிஞ்சுக்க, கேப் விட்டு உட்காந்து அந்த கேப்ல யாரு வந்துருவா? யாரு வந்துருவா? ஆமா, இனிமேல் சர்ச்சை கேப் விடுமா? சரிங்க, கேப் விட்டு உட்கார்ற, உட்கார். உன் கேப்ல யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? இதை மாத்திரம் சொல்லுங்க பாஸ்டர். கேப் விட்டு உட்கார மாட்டாங்க. கேப் கிடைச்சா யார் வந்துருவா? யார் வந்துருவா? தேவ புத்திரர் கூடி வரும்போது இவனும் நல்ல வரும். வாசிங்களா எப்படியா தேவ புத்திரர்கள்? அங்க வாசிங்கம்மா. ஒரு நாள் தேவ புத்திரர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் வந்து நின்ற போது அலையா விருந்தின சாத்தானும் நடுவே வந்து நின்றான். பாருங்களேன், எல்லா தேவ புத்திரர் வந்து நிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பார்க்காம சாத்தான தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹலோ, என்ன பாஸ்டர் கவனிக்கவே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. சாத்தான கவனிக்கதான் அர்த்தம். உன்னை கவனிக்கலன்னா சந்தோஷப்படு. நான் நல்லவனா இருக்கலாம், பாஸ்டர் செய்யல, கவனிக்கல. யாராவது என்னதான் கவனிக்க நினைச்சு நீங்க சாத்தானா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டுறேன். ஆண்டவர் நிறைய தேவபுத்திரன் நிக்கிறாங்க பாஸ்டர். ஏ தேவபுத்திரன் நீ எப்படி இருக்க? ஏ தேவபுத்திரன் நீ சாத்தான சாத்தானே நீ எங்க வந்த? ஆண்டோடைய பார்வை பாருங்களேன். நல்லவர்கள் மேல ஆண்டோடைய பார்வை எப்பொழுதும் செய்வதில்லை. ஓகே, they are doing good, fine. ஆனா பிசாசு வந்தோட ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி வாசிங்க எப்படியா கேட்கிறாரு?
என்ன ஒரு டீசன்ட் கேள்வி கேட்கணும்? டீசன்டான கேள்வி என்ன பாஸ் கேட்கணும்? நீங்க என்ன பார்த்தா என்ன பாஸ் கேட்பீங்க? நீங்க என்ன பாத்திரம் என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? எப்படி இருக்கீங்களா பாஸ்டர்? ஹலோ பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அதான் கேட்பீங்க. அப்படிதான் கேட்பீங்க. ஆனா சாத்தான்கிட்ட கேட்ட மாதிரி எங்கிருந்து வர நீ? எங்கிருந்து? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வந்தான இவன் வந்திருக்கான். எங்கதான் வர? எங்கிருந்து வர? நமக்கு வேண்டாதவங்கள பார்த்தா கேட்கணும் எங்கிருந்து வர கேட்டா புரிஞ்சுக்கலாம். ஓ இது அந்த கேட்டகரி. எங்கிருந்து வருகிறாய்? வாசிங்களேன். பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி. பக்கத்துல பார்த்து சும்மா சுத்துறவன் பேய். சும்மா சுத்துறவன் வேலை இல்லாம சும்மா சுத்துனா பேய். பிரதர் எங்க வரைக்கும்? சும்மா ரவுண்ட் போயிட்டு வந்த நீ பேயின்னு இருக்கு. சிஸ்டர் எங்க? அப்படிக்கா 2 வீட்டுக்கு தள்ளி இப்படி போயிட்டு சும்மா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா சுத்தினாலே பேய். அது நைட்டி போட்டு வெளியே போனா கேடுகட்ட பேய். ஒரு வீட்டு விசிட்டிங் போனா சிஸ்டர் போய் நிக்கிறோம், காதல உட்காந்துருக்கோம். என்ன ஆளை காணோம். வந்துட்டீங்களா பாஸ்டர்? ஆமாம்மா வந்துட்டோம். நீ எங்கம்மா போன? சும்மா சுத்திட்டு வந்தேன் பாஸ்டர். இந்த சும்மா சுத்துறத யாருதான்? இந்த பைக் வாங்கி கொடுத்தா பாஸ்டர் முக்கிட்டு அப்படியே சுத்தி வருவாங்க பாருங்க. என்ன பிரதர் போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு எதுக்கு சும்மா சுத்தினாலே நிறைய பாஸ்டர் சும்மா தான் சுத்துறேன். எதுக்கு சுத்துறான் அவனுக்கு கேட்டா அதுக்கு பிரேயர் ஆயிடுங்கிறான். சட்டு என்னையா சுத்திருக்கான் பாஸ்டர் பிரேயர் ஆயிடுங்க. டேய் உன் பிரேயரும் ரைடும். பிரேயர் ரைடுன்ட்டு போண்டா வஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு டீ கடையில் நின்று கதை அடிச்சுட்டு சுத்துறது பிரேயர் ரைடு. சும்மா சுத்துறான். எங்க சுத்தி வந்தேன். சுத்தி வந்தவன் கேட்ட நீ தாசனாகி யோபின் மீது கவனம் வைத்தாயோ? ஒற்றை கேள்வி. தாசனாகிய திரும்ப கொஞ்சம் மேல வாசிக்கிறேன். எங்க இருந்து அழகா இருப்பாங்களே. சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வருகிறாய்? பாயிண்ட் நம்பர் 1. பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி. இன்னொரு வெளிப்பாடு சொல்றான் பாருங்களேன். பேய் கூட கேட்டா பதில் சொல்லுது. நம்ம விசுவாசி கேட்டா சொல்ல மாட்டேங்குது. பேய் கேக்குது பாஸ்டர். பேய் கேட்கறாரு எங்க இருந்து வரேன்? அது சொல்லி நான் சுத்தி வரேன். நம்ம கேட்போம் சோத்திரம் திருப்பிட்டு போவோம். சிஸ்டர் சோத்திரம் சிஸ்டர்னா பேய் கூட பேசினா ரெஸ்பாண்ட் பண்ணும். சில விசுவாசி உருன்னு போவாங்க. வந்ததும் தெரியாது. நம்மளா புரிஞ்சு வருத்தம் போல் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு சிஸ்டர் என்ன சிஸ்டர்னா விடுங்க பாஸ்டர் விடு சொல்லாது. சரி சிஸ்டர் போன் கட் பண்ணிடணும். திருப்பி கூடுவாங்க. அது என்னன்னா பாஸ்டர் ரொம்ப வருத்தம். பக்கத்துல பாஸ்டர் பேய் கூட கேட்டா பதில் சொல்லும். என்ன சொல்லும்? மதிச்சு பாஸ்டம் அழகா இருக்கீங்க பாஸ்டம். மதிச்சு பதில் சொல். மதிச்சு பதில் சொல். வாசிங்களேன். கவனம் தெரிஞ்சு போச்சு. சுத்தி வந்தாலே சும்மா சுத்த மாட்டேன். ஆத்தோட செட்டி சாமா போகாத. என்ன மேட்டர்? என்ன யோபின் மேல நீ கவனம் வச்ச? ஊர்ல எல்லாம் அவனோட மேட்டர் யோபி பார்த்திருப்பிய கண்டிப்பா. யோபின் மேல நீ கவனம் வைத்தாய். வாசிங்களேன். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய அவனை போல. நிரம்பி சொல்றேன். உங்களை சபையை பார்த்து உங்களை பார்த்து அவர்களை போல இல்லைன்னு. ஆமா, இந்த கொங்கு மண்டலங்களை பார்த்து உங்கள் சபையை மேன்மை பாராட்ட தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட வைராக்கியத்தை, ஜீல, அந்த நம்பிக்கையை, அந்த வேகத்தை கத்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா சொல்லணும். அந்த சபையை போல ஒரு சபை இல்ல, அவளை போல இல்ல. அப்பா நான் ரொம்ப ரொம்ப ரிச்சா ஃபீல் பண்றேங்க இந்த யோபுவை பற்றி. பரலோகம் சொல்லுது அவனை போல ஒருவனும் இல்லை. வாசிங்களேன். பாருங்க யோபுடைய குணம் அப்படியே நம்ம விசுவாசிக்கிட்டு இருக்குது. அது என்ன சொல்றான் பாஸ்டர் சிஸ்டர், அவன் சபைக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சும்மாவா கொடுத்தா? வருது கொடுக்குறான், இருக்குது செய்யறாங்க.
இருக்குது. எதை செஞ்சாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதனாலதான் செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லும்போ இது யாருடைய குணம் புரிஞ்சுக்கணும்? பிசாசுக்கு குணம். அவர் இவ்வளவு செய்யறாரு, அவருக்கு வருது செய்யறாரு, அவர் இவ்வளவு அவருக்கு இருக்குது கொடுக்குறாரு. நல்லா பாடுறாங்க, ஏதோ படிச்சிருக்காங்க பாடுறாங்க செய்யறாங்க, ஏதோ படிச்சிருப்பாரு செய்யறாரு, நமக்கு அது வாய்ப்பு இப்படி இருக்கிறோம். நோ, டோன்ட் டு தட். யோபு வாய்ப்பு இருந்த, அவனுக்கு வாய்ப்பு வேற மாதிரி வாழதான் வாய்ப்பு. ஆனா அது நடுவே அவன் கர்த்தருக்கு வாழ்ந்தான் என்பதை மறந்துடாது. ஆகவே கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிற யாரை குறித்து என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஒரு நல்ல ஷைனாய் மேல நிக்கிற ஒரு ஊழியக்காரர், நிறைய பெரிய சர்ச் கட்டி ஒரு 1000 2000 விசுவாசம், அவருக்கு என்னப்போ இருக்குது சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா அவர் இருந்தும் செய்யணும்னு அவசியம் இல்ல, இருந்தும் செய்கிறான்னு சொன்னால் கர்த்தருக்கு பயந்ததுனா. ஏன்னா பரலோகம் அங்கீகரிக்கும் போது நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற பிசாசா இராதபடி ஒதுங்கி நிற்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராங்க. தயவு செய்து யாரை பத்தியும் குறை பேசாதீங்க. அவங்க குறை பேசுறாங்கன்னு கூட அவங்கள பத்தி குறை பேசாதீங்க. நீங்க நிறைய பேர் பாஸ்டர் அந்த பிரதர் ஒவ்வொரு குறை பேசவும் தெரியுமான்னு அவரை குறை பேசுறவரே குறை பேசி நம்ம கரெக்ட் ஆயிடும். ஒருத்தன் பாடினான், குத்தம் சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் கொட்டிட்டான் தலையிலையும். அவங்க குத்தம் சொல்றாங்க, அவங்கள நான் இருக்க மாட்டேன், இவங்க குத்தம் நமக்கு அது டாபிக்கே வேணும். இப்ப கூட நான் பிரசங்கம் பண்ணும்போது நினைக்கிறேன், குறை சொல்ல மாட்டேன் என்று குறை சொல்கிறவளை குறை சொல்கிற ஆவி எனக்குள் வந்துவிட வேண்டாம், அவளை விட்டு விலகுகிற கிருபைகள் எனக்கு தாங்க ஆண்டவரே. பக்கத்தோட சொல்லுங்களேன், குறை சொல்கிறார்கள் என்று குறை சொல்லுகிறார்கள் என்று குறை சொல்லாமல் அந்த கரையும் படாமல் வாழ்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்களை பத்தி அவங்க குறை சொல்றாங்க, அடியா சரி, நம்ம திரும்ப கமெண்ட் அடிச்சு இல்ல, சிஸ்டர் உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க இல்ல, மைண்டே பண்ணாது. என்ன காரணம்னா குறை சொல்வதில் முடிவு பண்ணுகிறவர்கள் குறை சொல்லுகிறவர்களையும் குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் உச்சீத பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா. குறை சொல்றான், அவன் சும்மாவா செய்யறான், இப்படி செய்யறான் அப்படி செய்யறான், வாசிங்களேன். எல்லாவற்றையும் சுற்றி உள்ள போக ட்ரை பண்ணி இருக்கிற, உள்ள போக நீ அதான் உள்ள போக முடியல, அதான் திரும்ப வந்திருக்கிற. நீ உள்ள போய் அப்பவே உள்ள போது சூறையாடி இருப்ப. நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பல இடங்களை வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். அவன் நினைச்சா தூக்கி இருக்கலாம், கர்த்தர் இதுவரைக்கும் விடல, இனிமேல் விட. உங்க சபையை தூக்கி இருந்தா 7-8 வருஷம் இருக்கும். ஆமா, கர்த்தர் விடல, இதுவரை விடாதவர் இனிமேலும் விடமாட்டார். உங்கள் சபைக்கு விரோதமாய் ஒரு கன்னியும் எழுப்புவதில்லை, கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த காலனி இந்த ஏரியா உங்க சபை முகவரியில் அறியப்படும். அங்க ஒரு சர்ச் இருக்கு, அது பக்கத்துல அதவான்னு கேட்கணும், கரங்களை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல அவினாஷில ஊழியம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். அவன் போர்டு வைக்க மாட்டான், ரொம்ப பயந்து இருப்போம். ஏன்னா போர்டு வச்சா பிரச்சனை ஆயிடும், கல்ல விட்டு வச்சிருவான். ஆனா இன்னைக்கு எல்லா ஆட்டோக்காரரும் நம்ம சர்ச்சு தெரியுது. இவன் சர்ச்சுக்கு போனவன் எங்க நம்ம கூட்டு விட்டுறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆமா, நீங்கள் அறியப்படுகிற காலம் வரும். நீங்க பயப்படாதீங்க, இதுவரை வேலி அடைத்து பாதுகாத்தவர் கடைசி வரையும் கூடவே இருப்பார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் சேதத்திற்கு அல்ல, உங்களை நன்மையாய் விடுதலையாய் அற்புதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இது டெவலப் ஆக உங்க சபையும் டெவலப் ஆகி கொண்டிருக்கும். நான் சொன்னேன் இல்ல, லாஸ்ட் டைமே சொன்னேன் நினைக்கிறேன், உங்க சபை வளரும் 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 வளரும். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவ நாமத்தை இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இங்கிருந்து கொஞ்சம் தூரங்கள்ல ஒரு இடங்களை நீங்க பார்க்கணும். ஒரு 20 சென்ட் 30 சென்ட் மாதிரி லேண்டை நீங்க பார்க்கணும். ஆமா, இந்த இடம் போதாது, ஒரு விசாலத்தில் கர்த்தர் வழி நடத்துவார். God going to put it in some other place. ஆமா, wider than this, இன்னும் பிரம்மாண்டமான ஒரு எல்லைகளுக்குள் கர்த்தர் உங்களை விரிவாக்கம் அடைய செய்வாரார். அதை பற்றி யோசிக்க விடாதபடி வாதிக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு விலகுவதாக. அதை பற்றி யோசிக்க முடியாத அளவுல உங்களை சுற்றி விடுகிற வல்லமைகள் இயேசுவை விட்டு விலகட்டும். இங்கிருந்து ஆமா ஒரு 5-4-3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு 20-30 சென்ட் வாங்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு விசாலமான வழியை தேவன் கொடுப்பாராக. இங்கு மாத்திரமல்ல, அங்கும் சில ஊழியர் நிறைவேற்றிக் கொள்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. விஷன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆகட்டும், தரிசனம் விரிவாக்கம் அடையட்டும், தரிசனம் விரிவாக்கம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. முந்தின நிலைமை காட்டும் பிந்தின நிலைமை ஆசீர்வாதம். மாசிங்களேம்மா.
தொடுவீரானால் பாரும் என்றான். அவன் மேல மாத்திரம் கைய நீட்டாதே என்றான். புறப்பட்டு போனான். உடனே செய்யல, என்ஓசி வாங்கிட்டான். நீ என்ன வேணா பண்ணிக்கலாங்கிற பர்மிஷன், யோபுவை நீ என்ன வேணா செய்து விடு என்கிற உரிமையை கர்த்தர் கொடுத்துட்டார். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார. யோபு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, செய்யாது. ஆனா அவனுடைய என்ன வேணா, எதை வேணா, என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்லி, கவனிக்கிறீங்களாமா? கரண வைத்து என்ன கவனிக்கணும், என்ன கவனிக்கணும்? அவன் பர்மிஷன் வாங்கிட்டானா இல்லையா? ஆனா வாங்கின உடனே வந்தானா? வரல. நாளுக்காய் காத்திருக்கிறான். பின்பு ஒரு நாள் வாசிங்களா எப்படியா? திரும்ப பழையபடி யோபின் குமாரரும் வெயிட்டிங் ஃபார் தி ரைட் டைம், மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து குடிக்கிற போது ஒரு நாள் அவனிடத்தில் வந்து, ஒரு ஆள் யோபிடத்தில் ஓடி வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள், உங்க சபை எப்படிங்க? எருதுகள் உழுகிற போது அதன் அருகிலே கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்ததாம். நான் சொன்னது புரியல? யோபுடைய தோட்டம் எப்படி இருந்திருக்குது? எருதுகள் உழுது கொண்டே இருக்குது, பக்கத்துல கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்ததாம். அப்படின்னா ஆமா, இருதயங்களை உடைக்கிற ஊழியம். அப்படின்னா கல்லான இருதயத்தை எருதுகள் உடைத்துக் கொண்டிருக்கும் போது, அடுத்து தானியம் விதைக்கணும், அது 30-60 பலனை கொடுக்க வேண்டும் என்கிற தரிசனத்துல எருதுகள் கலப்பையை கொண்டு அந்த இருதயத்தை உடைத்துக் கொண்டிருக்கும் போது தரிசனம் உள்ள கழுதைகள் பக்கத்தில் நின்று கொண்டே இருந்ததாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல? உங்க சபையில பாஸ்டர் எருது போல நின்று ஊழியம் என்கிற கலப்பையை பிடிச்சு, கல்லான இருதயம் உடைக்கப்பட வேண்டுமே, கல்லான இருதயம் உடைக்கப்பட்டாதான் அது 30-100 பலனை கொடுக்க முடியும், தானியம் விதைக்கப்பட முடியும் என்று இருதயங்களை உழுது கொண்டிருக்கும் போது, நல்ல பாடி ஆராதிச்சு தம்பிங்க கீபோர்டு வாசித்து பாடல் எதை குறிக்கிறது? இருதயத்தை உழுகிற நேரம். பாடல் எதுக்குங்க? டைம் பாஸா? டைம் பாஸுக்கா பாட்டு? எதற்கு? வசனம் விதைப்பதற்கு முன்பாக இருதயத்தை பண்படுத்தி உழுகிற நேரம். அந்த உழுதுகிட்டு இருக்கும்போ தரிசனம் உள்ள குழு கழுதைகள் பக்கத்திலேயே மேய்ந்து கொண்டிருந்ததாம். எருதுகளுக்கும் கழுதைகளுக்கும் ஒரு நட்பு. கழுதை யாரு போனாலும் கடிக்கும், இல்லைன்னா உதைக்கும். கழுதை யாரு போனாலும் செய்யும், கடிக்கும் இல்லைன்னா. ஆனா யோபுடைய கழுதை எருதும் ஃப்ரெண்டா இருக்கும். கழுதைக்கு குணாமே உதைக்கிறது தான். எருது பக்கத்துல கழுதைகள் என்று நான் பைபிள் தேடி தேடி பார்த்தேன். வருகை நாட்கள் மாத்திரம்தான் புலியும் பசும் ஒன்றாய் புசியும் இருக்கு. ஆனா யோபோட தோட்டத்துலதான் எருதும் கழுதையும் ஒன்றா இருக்கு. உங்க சபையை பார்த்து சொல்றேன், அன்பின் சபையாய், ஒன்றாய் இணைந்திருக்கிற சபையாய். கழுதை எதை குறிக்கிறது? சுமை சுமப்பதை குறிக்கிறது. எருது எதை குறிக்கிறது? உழவு ஓட்டுவதை குறிக்கிறது. எருதை பற்றி கொஞ்சம் பேச விரும்புறேன். டைம் போயிடுச்சு, பாஸ் கொடுத்த டைம் மட்டும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எருது சொல்ல வரல. அவன் ஒரு தம்பி வாங்க, இங்க வாங்க. இது ஒரு எருது, இந்த ஒரு சிங்கிள் எருதை வச்சு உழவு ஓட்ட முடியாது. நீ வாங்க, சீக்கிரம், வேகம் இல்லை, நேரமா. இதுவும் ஒரு எருது. இப்ப 2 எருதையும் ஈக்குவலா கட்டுவாங்க. என்ன செய்வாங்களாம்? சமப்படுத்து. 2 எருதையும் ஒன்னா படுத்துவாங்க. ஒன்று படுத்திட்டு இதை செய்வாங்க, இப்படி குனியணும். எருதை செய்யணும், கொஞ்சம் குனிஞ்சு கொடுக்கும். இதுக்கு மேலே உழவு வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? எத்தனை பேர் உழவு பார்த்துருக்கீங்க? அதுக்கு என்னது? கலப்பை. என்னம்மா கலப்பை? சொல்லுங்க, என்னது? கலப்பை. கலப்பையை வச்சு, கலப்பையோட ஒரு எஜ் என்ன இருக்கும்? இப்படி கீழே இருக்கும். இப்போ அவன் யாரு? அந்த தோட்டக்காரன் என்ன செய்வாரு? கலப்பையில் ஒரு காலை வச்சு, ஆமா, 2 மூக்கு அங்கே நினைச்சிருப்பாங்க போட்டு, அதை கையில பிடிச்சி டர்க்குன்னு அடிப்பாரு. அடிச்சோன்னு அது ஓடும். ஓடும் போது ஆமா, இதை வச்சு மிதிப்பார். இதை வச்சு செய்வாரு, மிதிப்பார். ஆமா, 4 காரியம் நடக்கும். ஒன்று, எருது மீது அடி விழுகும், எருது ஓடும், கலப்பை உழுது கொண்டிருக்கும், கலப்பையின் மேல் மேய்ப்பனுடைய கால் வைக்கப்பட்டிருக்கும். புரியலையா? இதெல்லாம் சேர்ந்தாதான் கல்லான இருதயம் உடைக்கப்படும்.
இவன் ஒரு சிங்கர், இவன் ஒரு கீபோர்டிஸ்ட், இதை ரெண்டையும் ஓட்டுற பாஸ்டர், அது மேல ஊழியம் என்கிற கலப்பையில கால் வைக்கும் போது எந்த கல்லான இருதயமும் உடைக்கப்படும். அப்ப கீபோர்டு வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, ஊழியம் செய்றவங்களாம் நீங்க என்ன நினைக்கணும்? நான் ஒரு எருது. நான் ஒரு எருது. உடனே நிக்குமா? நிக்காது, திருப்பிக்கு தான் நிக்கும். எடுத்தோன்னே செட் ஆகாது. ஆனா ரெண்டையும் செட் பண்ணணும். செட் பண்ணாதான் கலப்பை நல்லா உழுது போய்கொண்டே இருக்கும். உங்க சபை அப்படிப்பட்ட எருதுகளால் நிரம்பின சபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்க எருதுகள் ஐக்கியமா இருக்குதோ அங்க கலப்பை அழகாய் வேலை செய்யும். அங்க தோட்டக்காரன் அழகாய் உழவோட்ட முடியும். ஆமா, எருது மேல அடி விடும். எருது மேல அடி விடுதல சத்தம் தான் தாசி இருக்கும், வரி கம்மியா தான் விடும். உனக்கெல்லாம் சவுண்டு தான் தாசி, அடியே விழுது. எத்தனை பேர் சாட்டை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? அப்படிமா அடி விழாது, டபார்னு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஆனா அந்த எருதும் அடி விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஓடும் பாருங்களேன். சத்தம் போட்டாலே போதும், அடி விழுந்த மாதிரி ஓடணும். என்ன அங்க அவ்வளவுதான். ஐயோ பாஸ்டர் சாட்டை எடுத்துட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். என்ன சொல்லணுன்னே முடியும், மறந்துட்டேன். பக்கத்துல பார்த்து அப்படி சோகமா என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, அத சத்தம் கேட்டோன்னே, சவுண்டு கேட்டவனே டகட 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 டகடன்னு ஓடணும். ஹல்லேலூயா. உங்க மேல எவ்வளவு பெரிய கடமான கலப்பை வச்சிருந்தாலும் கவலைப்படம் ஓடிக்கிட்டே இருக்கணும். கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்க்காமல் ஓடுகிற, ஓட்டுகிற நல்ல தோட்டக்காரர்களாய் உங்கள் சபையின் மேய்ப்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீ கவலைப்படாதன்னு சொல்லி பக்கத்திலேயே சுமை சுமக்கிற கழுதையும் ஓடிக்கிட்டே இருக்கான். நீ கவலைப்படாத, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. இப்ப பார்த்து நீ உழவு ஓட்டுவியா, அப்புறம் நீ உழவு ஓட்டதுக்கு அப்புறம் அவரு விதைப்பாரா, வருமா, அதையெல்லாம் தூக்கி ஏன் மேலதான் வைப்பாங்க. அதை நான் சுமக்க ரெடியா இருக்கிறேன், நீ நல்லா ஓட்டு. கழுதையோடைய குணம் பாத்தீங்கன்னா சுமை சுமக்கிற கழுதை. எருதுகளும் கழுதைகளும் ஒன்றாய் மேய்ந்து கொண்டு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? சபையில் ஐக்கியம் வேணும்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? சுமை சுமக்கிறவர்களுக்கும் எருதுகளுக்கும் ஐக்கியத்தை கர்த்தர் யோபின் தோட்டத்தில் வைத்திருந்தார். யோபின் தோட்டமே. இங்க யார் வரான் வாசிங்களேன், வாசிங்கம்மா. சபையே. இன்னைக்கு ஒரு வல்லமை காண்பித்து கொடுக்குறேன். அந்த வல்லமை பேர் சபையே. இந்த வல்லமை ஒரு வித்தியாசமான வல்லமை பாருங்க. கழுதைகளையும், ஒன்றாயிருக்கிற கழுதைகளையும் எருதுகளையும் வேட்டையாடுகிற சஃபேரின் வல்லமை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம மீதியானு பார்த்திருக்கோம் பாஸ்டர், பெலிசியர், அம்மோன், இந்த சபையரை விட்டுட்டோம். பாருங்க, பிசாசு யோபின் குடும்பத்தை அழிக்க நினைக்கும் போது முதலாவது கையில் எடுத்த வல்லமை என்ன வல்லமை? கல்லான இருதயத்தை உடைக்கிற எருதையும் சுமை சுமக்கிற கழுதையும் தூக்கிட்டோம்னா யோபு ஸ்ட்ரகிள் ஆவான்னு தெரிஞ்சு இந்த ரெண்டு வல்லமை மேல கை போட்டவன் தான் சபையர். பிசாசு ஒரு ஆயுதமா யாரு பயன்படுத்துறான்? சபையரை பயன்படுத்துறான். இன்னைக்கு உங்க சபையை கொள்ளையடிக்கணும், வேட்டையாடணும்னு, உங்க சபையை கெடுக்கணும்னு ஒரு பிசாசு திட்டமிடும் போது அவன் கட்டவிழ்க்கிற ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி பேர் சபையர். அந்த ஆவி என்ன செய்யுமா? எருதுகளையும் கழுதைகளையும் வேட்டையாடும். நான் சொல்லட்டுமா, 2026ஆம் ஆண்டு எத்தனை சபையர் வந்தாலும் யோபுடைய வாழ்க்கை ரெட்டத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றது போல அவன் தொட்டதையெல்லாம் மீண்டும் திரும்ப கொடுக்க தேவன் போதுமானவர். இழந்ததையெல்லாம் தேவன் திரும்ப தருவாராக. நீங்க தேவனை விட்டு கொடுக்காம இருந்ததினால் கர்த்தர் உங்கள் சபையில எத்தனை எருதுகள் இழந்திருந்தாலும் அதற்கு பதில் ரெட்டத்தனை எருதுகளை, எத்தனை கழுதைகள் இழந்திருந்தாலும் ரெட்டத்தனை கழுதைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நேரம் இல்ல, வாசிங்களேன். விழுந்து சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். ஒருவன் மாத்திரம். அடுத்த வசனம் வாசிங்களேன். போதும். வேறொருவன் வரான். தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களை சுட்டு வைத்து போட்டு. அடுத்து எப்படியா? நான் ஒருவன் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கும் போது வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சுகளாய் வந்து ஒட்டகங்கள் விழுந்து ஓட்டிக்கொண்டு போனார்கள். தரிசனத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்களாம். தரிசனத்தை, ஒட்டகம் என்றால் தரிசனம். எப்படி சொல்ல முடியும்? இளையாசை ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறவள என்னுடைய ஆண்டவனுக்கு மருமகளாக்குவேன். ஒட்டகம் தரிசனம். நேரம் நமக்கு இல்ல, வேகமா போயிடுவோம். தரிசனத்தை ஓட்டிட்டு போயிட்டானா. வாசிங்களேன். வந்து
ஆம் 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 அடிக்க விழுந்ததினால் எல்லாத்தையும் இழந்துட்டான். கரலை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் வசனம் சொல்கிறது, அது நடுவேயும் அவன் உபத்திரவப்பட்ட போதிலும் அவன் தேவனை விட்டு கொடுக்காம இருந்ததுனாலே கத்தர் அவனுக்கு இரட்டத்தனை திருப்பி கொடுத்தார். உன் சபை நான் சொல்றேன், ஆமா, எருதுகளும் ஒட்டகங்களையும் தேவன் திரும்ப தருவார். ஓ ஆமா, எருதுகளையும் கழுதையும் திரும்ப தருவார், ஒட்டகங்களை தேவன் திரும்ப தருவார், வேலையாட்டு தேவன் திரும்ப தருவார், ஆடுகளை தேவன் திரும்ப தருவார். எதிர்பார்க்கிற ஒன்று என்ன வந்தாலும் தேவனை விட்டு வழி விலகாமல் நிற்கிற கடினமான இருதயத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த சின்ன கூட்டத்தை பார்த்து சொல்றேன், என்ன வந்தாலும் சரி தேவனை விட்டு மாத்திரம் விலக மாட்டோம் அப்படின்னு வைராக்கியம் உங்களுக்குள் இருந்தால் கத்தர் இழந்ததை எல்லாம் திரும்ப தருவார். இழந்ததை எல்லாம் தேவன், பக்கத்துல சொன்ன, இழந்ததை எல்லாம் தேவன் திரும்ப தருவார். இழந்த ஆரோக்கியத்தை தேவன் திரும்ப தருவார். இழந்த நாட்களை தேவன் திரும்ப தருவார். இழந்த ஜப வாழ்க்கை தேவன் திரும்ப தருவார். இழந்த ஏறுகளை இழந்துட்டியா? எனக்குள்ள நல்ல ஏறு அறுதி இருந்துச்சு பாஸ்டர், கல்லான இதெல்லாம் உடைக்கிற இறுதி எனக்கு இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் தேவன் திரும்ப தருவார். கழுதையை போல சுமை சுமக்கிற அபிஷேகத்தையும் தேவன் திரும்ப தருவார். ஒட்டகத்தை போன்ற தரிசனங்களை தேவன் திரும்ப தருவார். ஆத்தும பாரம் என்கிற ஆடுகளை தேவன் திரும்ப தருவார். கர்த்தர்கள் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் தேவன் திரும்ப தருகிற அற்புதமான ஆண்டை பிடித்துக் கொள்ளுங்க. அதற்கு அவசியம் அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி கர்த்தருக்காய் வாழ்ந்திருக்கிற வைராக்கியத்தை தரித்துக் கொள்ளுங்கள். விரல் விட்டு என்கிற சில மாதங்களுக்குள் தேவன் சிலவற்றை திரும்ப கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆட்டை தூக்கிட்டான், சொல்லுங்களேன், ஆட்டை தூக்கிட்டான், மாட்டையும் தூக்கிட்டான். நீங்கெல்லாம் வாட்டர் கேனை தூக்கிட்டீங்க, பசிக்குது உங்களுக்கெல்லாம். சரி, ஆட்டை தூக்கிட்டான், மாட்டை தூக்கிட்டான், ஒட்டகத்தை தூக்கிட்டான், கழுதையை தூக்கிட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனா ஒய்ஃபை மாத்திரம் தூக்கல. ஒய்ஃபை மாத்திரம் தூக்கல. இந்த யோபோட சரித்திரம் நிறைய பேர் இந்த ஒய்ஃபை போய் திட்டுவாங்க பாஸ்டர். ரொம்ப பரிதாபமாக, ஏன் இந்த அம்மாவை போய் இந்த திட்டுறாங்க? எல்லா இடத்துலையும் யோபின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், யோபின் மனைவி தூஷித்து ஜீவனை விடும். அப்படிப்பட்ட மனைவியை இருந்து விட வேண்டாம். பரிசுத்தமான யோபுகளை கெடுக்கிற மனைவியை இருந்து விட வேண்டாம். பாவம், அம்மாவை போட்டு உருக்கி எடுத்துருவாங்க. ஹலோ, லிசன் டு மீ. நான் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேன். யோபின் மனைவி ரொம்ப நல்லவா. யோபின் மனைவி ரொம்ப நல்லவர். நான் சொல்லட்டுமா? ஆமா, பெத்தெடுத்த அப்பாவோட வலியை விட முக்கி பெத்தெடுத்த அம்மாவோட வலி ஜாஸ்தி. யோபு 7 ஆண்களை 3 பெண்களை இழந்தான்னு சொல்லும்போது அதை பெத்தெடுத்த அம்மாவோட வலி அதை விட பெருசு. ஆமா, நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்த வாழ்க்கை தரம் ஆடு போச்சு, மாடு போச்சு. திரும்ப ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல கஷ்டப்படுறது யார் தெரியுமா? குடும்பம், மனைவி. நல்லா, ஆமா, அவ்வளவு சீரா வாழ்ந்த ஒருத்தன் அது அனுபவத்தெல்லாம் இழந்த ரோட்டுக்கு வந்து தோலை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானா, வேதனைப்படுற முதல் ஆள் யார் தெரியுமா? மனைவி. அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து கண்டிப்பா சாக மாட்டான். இவன் சாக ஒரே வழி, தேவனை தூஷிச்சாதான் இவனுக்கு என்ன உண்டாகும். இவன் இப்படி இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஐயா, நீங்க தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க, வேற வழியில தாங்க முடியலன்னு சொல்லி அவளுடைய வேதனையின் உச்சத்துல அவள் செய்து போன ஒரு காரியம். ஒருவேளை கத்தர் அவள் மேல தப்பா நினைச்சிருந்தார்னா கண்டிப்பா மீண்டும் அவளுக்கே 7 பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் கத்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருக்கவே மாட்டார். தேமாவை பார்த்து சொல்றார், எலிகுவை பார்த்து சொல்றார், எலிப்பாசை பார்த்து சொல்ற, போடா போய் யோபு கிட்ட போய் என்ன செய், பலிகளை செலுத்து, ஒருவேளை அவன் உன்னை மன்னிச்சான். ஆண்டவர் சொல்றார், அவனுடைய முகத்தை பார்த்து தேமாவை மன்னிச்சாராம். யோபுடைய ஃப்ரெண்ட்ஸையே ஆண்டவர் போய் சாரி கேட்டதான் அவனை ஒத்துமைன்னு சொல்லி திட்டின ஆண்டவர் யோபுட மனைவியை ஒண்ணுமே சொல்லல. யோபுட மனைவியை ஒண்ணுமே என்ன செய்யல. ஏன் யோபுட மனைவி ஆண்டவரே சொல்லும்போது பாஸ்டர் ஏன் உயிரை வாங்குறீங்க? யோபுட மனைவி ஆண்டவரே என்ன செய்யல. சரி, பிசாசு எல்லாம் தொட்டாம்ல, சொல்லுங்களேன், பிசாசு என்ன தொட்டான்? ஆட, மாட, ஒட்டகத்தை, எல்லாம் தொட்டாம்ல, எல்லாம் தொட்டாம்ல. ஏன் ஒய்ஃபை தொடல? ஏன் ஒய்ஃபை தொடல? ஏன் ஒய்ஃபை தொடல? அது அவனுக்கு தெரியுமா? பேய்க்கு தெரியுமா? பேய்க்கு தெரியாது. ஏன் ஒய்ஃபை தொடல? பேய்க்கு பைபிள் தெரியும், பேய்க்கு
பேய்க்கு பைபிள் தெரியும். பைபிள் சொல்லுது துன்மார்க்கரின் எலும்பு உடைக்கப்படுவதில்லை. அப்ப யோபோட எலும்பு யாரு தெரியுமா? யோபோட எலும்பு யாருங்க? அவனுடைய மனைவியை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. காரணம் யோபின் உத்தமம். யோபின் மனைவியை தொட கர்த்தர் அனுமதிக்கல. பேய் தொட முடியல. என்ன காரணம்னா துன்மார்க்கனுடைய எலும்பு உடையும், நீதிமானுடைய எலும்புகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவன் எலும்பை தொட முடியாது. எலும்பை தொட முடியாது. யோபுடைய நீதி அவன் மனைவியை தொடாதபடி பாதுகாத்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விஷயம் தெரியாம, வெளிப்பாடுகள் தெரியாம, ஆமா வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை ஆமா குறையாய் பேசுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நல்லது. யோபின் மனைவியை நான் பரலோகத்துல பார்ப்பேன், நான் நம்புறேன். அந்த அம்மா என்ன பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லணும்னு நான் நம்புறேன். நீ ஒருத்தந்தாயா என்ன நல்லா பேசினேன், உங்க ஊர்ல எல்லாரும் உன்னை திட்டினா என்ன தெரிஞ்சு புரிஞ்சு பேசின ஒரே ஆள் நீ தான் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா நல்லா ஸ்பெஷல் காஃபி போட்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆமா நம்ம யோபோவை போல வாழ்ந்திருந்தால் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய எலும்பை முறிப்பதில்லை. யோபு நீதிமானாய் இருந்தான். அவன் மனைவியை தொட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவளிடத்திலிருந்தே கர்த்தர் மீண்டும் நன்மைகளை கர்த்தர் கொடுத்தான். யோபு மரித்தும் என்றும் பேசுகிறான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? என் வார்த்தைகளை சுருக்க விரும்புகிறேன். யோபுவை போல ஒரு நீதிமானாய் வாழ தேவன் கிருபை பாராட்டுவார். நம்முடைய தோட்டம் யோபுவின் தோட்டத்தை போல எருதுகளாலும் கழுதைகளாலும், ஆமா யோபுவை போல ஒட்டகத்தாலும் ஆடுகளினாலும் திராண பணிவிடைக்காரனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நிறைய பேச ஆசை, நேரம் போயிட்டு. முதல் 26ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய சாயலாய் நாம் மாற வேண்டும். முதல் 26வது வசனம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் மெடிடேட் பண்ணுங்க. 26 நாள் இதுதான் முதல் 26வது வசனம். தேவன் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார். 26ஆம் அதிகாரம், முதல் 26ஆம் அதிகாரம் ரெகபோத்தை கண்ட அதிகாரம். ஆமா ஆமா முற்பிதாக்கள் வெட்டின துறவையெல்லாம் பெலிஸ்தியன் மூடும்போது அதை தூர்வார்த்து ரெகபோத்தை கண்டடைந்த அற்புதமான வசனம். 26வது கேரக்டர் யார் தெரியுமா பைபிள்லயே? ஆதாம் முதற்கொண்டு 26வது கேரக்டர் மோசே. கவனிக்கிறீங்களாமா? முடிச்சினேன். இதெல்லாம் உங்களுக்கு பைபிள் ஹிண்ட் தான், வீட்டுல போய் படிக்கிறதுக்கு. 26வது வசனம் தேவ சாயலாய் மாறன். 26ஆம் அதிகாரம் ரெகபோத்தை கண்டடைய வேண்டும். 26வது பிறப்பு மனுஷன் யார் தெரியுமா? மோசே. மோசையின் கேரக்டர்ஸ் ஸ்டடி இந்த வருஷம் ஃபுல்லா நான் மோசையை பற்றி தான் அதிகமா படிக்க போறேன். ஏன்னா பைபிள்ல சொல்லப்படும் 26வது பிறப்பு யாரு? 26வது தலைமுறை மோசேயின் தலைமுறை. மோசையின் தலைமுறை பற்றி படிச்சு மோசையை போல கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறது. பைபிள்ல 26 முறை ஒருத்தனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அவன் பேர் தான் எஸ்ரா. எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ராவை பற்றி மாத்திரம் 26 இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப 26 எஸ்ராவின் ஆண்டாய் ஆசரிக்க தேவன் கிருபை பாராட்டும். எஸ்ராவை போல வேதத்தை நேசிக்க, வேதத்தை பற்றி கொள்ள, வேதத்தையே பிடித்து வாழ்ந்திருக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் எவ்வளவு பேச வந்தேன் பார்த்தீங்களா? நீங்க தூங்கியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாஸ்டர் சீக்கிரம் முடிக்க போறாரு. ஆமா, நம்முடைய எருதுகளும் கழுதைகளும் நம்முடைய எருதுகளும் கழுதைகளும் ஒன்றாய் மேய்வதாக. ஒட்டகங்கள் சாய்ந்து போனாலும் தேவன் கர்த்தர் இரட்டத்தனையை கொடுக்க வல்லவர். நீதிமான் எலும்பை கர்த்தர் முறிக்க விடமாட்டார். என் குடும்பத்தை தேவன் தொட விடமாட்டார். என் வீட்டில் ஆணும் பெண்ணும் சைனிகர் சமம். என் சபையில பெண்களையும் நாங்கள் உயர்த்தியே வைப்போம். நாங்கள் ஆராய்த்து வாழ்கிறவர்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. முன்பு ஒரு கூட்டம் மீன் பிடிக்கிற கூட்டம், இப்பொழுது நீங்களும் நானும் வேட்டையாடுபவர்கள். வேட்டையாடுகிற அபிஷேகத்தில் கர்த்தர் வழி நடத்துவாராக. யோபுவை போல நீதிமானாய் வாழ்ந்திருக்க தேவன் கிருபை. எழுப்பி நிற்போமா? கண்களை மூடுவோமா? கரங்களை மேல உயர்த்தி